2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துடுச்சுன்ற காலம் போய் ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துருச்சு. 4 முனை போட்டி நிலவர இந்த தேர்தல் போர்க்களத்துல ஆளுங்கட்சியான திமுக 20 கட்சி கூட்டணி, 25 கட்சி கூட்டணி, மாற்று கட்சியிலிருந்து வரவங்களை கட்சிக்குள்ள சேகரித்து கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை, மாநாடுன்னு சொல்லி ரொம்ப பிஸியா இருக்காங்க. எதிர்கட்சியான அதிமுக கூட 20 கட்சி 25 கட்சி இல்லைனாலும் மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக, பாமக, அமமுகன்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் அவங்க பங்குக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, மாநாடுகள் அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா நாங்க தான் தமிழ்நாட்டுல வருங்கால ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் யாராவது கூட்டணி வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. கூட்டணிக்கு யாரும் வரல. கூட்டணியில் இருக்கிற சொல்லிட்டு இருந்த கட்சிகளும் வெளியே போறத அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற டைலாக் அடிப்படையா வச்சு திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு யாரு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் தனித்து நிக்கிறது உறுதி அப்படின்ற மனநிலையில விருப்ப மனுக்களை கொடுத்தவங்களா கூப்பிட்டு உட்கார வச்சு வேட்பாளர் தேர்வை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்படி பெரியார் அவர்களை தலைவராக எடுத்துக்கிட்ட திமுக, அதிமுக, தாவேக 3 பேரும் ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் பல்லாவரத்துல ஒரு கூட்டம், பாண்டிச்சேரியில ஒரு கூட்டம், SRM காலேஜ்ல ஒரு மாசான ஸ்பீச்சுன்னு சொல்லி தனி வழியில அவர் பாட்டு போயிட்டு இருக்கு. இங்க என்னன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி, 4 முனை தேர்தல் போர். இந்த 4 முனை தேர்தல் போர்ல திமுக 20 கட்சி 25 கட்சி கூட்டணி, அதிமுகவும் சில பல கட்சிகளோட கூட்டணி, தாவேகா கூட்டணிக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. யாருமே கூட்டணிக்கு வரல. ஆனா திரு சீமான் அவர்கள் கூட்டணின்றதுல எப்ப கூட்டு பொரியல்லாம் சாப்பாடுல மட்டும்தான், கூட்டணின்றது எப்பவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்தாச்சு. அதனால மற்ற கட்சிகள்லாம் போன முறை கொடுத்த மாதிரி 6 சீட்டு கொடுத்துடலாமா, இல்ல குறைக்கலாமா, இல்ல கூட்டலாமான்னு சொல்லி திமுக. அதிமுக பாஜகவுக்கு 20 சீட்டு தரலாமா, 25 சீட்டு தரலாமா, இல்ல பாமகவுக்கு கொடுக்கறத விட கம்மியா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங்கு. தாவேக்கா மொத்தம் 234 சீட் இருக்கு. 234 சீட்டு நம்ம கிட்ட கேண்டிடேட் இருப்பாங்களா, இல்ல யாரா வந்தா அவங்களுக்கு 50 தரலாமா, 60 தரலாமா? இப்ப யாருமே வராதனால 234 தொகுதியில போட்டிட்டே ஆகிற கவலையில அவங்க ஒரு பக்கம். ஆனா திரு சீமான் அவர்கள் நீ தேர்தல் தேதி அறிவிச்சா அறிவிக்கப்பட்டா போ. நான் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிட்டேன். பாண்டிச்சேரிக்கும் போய் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, என்னோட வேட்பாளர்கள் களத்துக்கு போயிட்டாங்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. திமுக ஒரு குழுவை போட்டு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக தங்களோட வாக்குறுதிகளை பேட்சா அறிவிச்சுட்டே வராங்க. தாவேக்கா இப்பதான் மகளிர் தடிக்கி சும்மா மாசா கெத்தா ஒரு சில வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுலாம் இல்ல. நாங்க தேர்தல் அறிக்கை கொடுக்குறவங்க இல்லைங்க, செயல்பாட்டு வரைவு கொடுக்குறவங்க. நாங்க ஆல்ரெடி ஒரு செயல்பாட்டு வரைவு 2016 கொடுத்துட்டோம். அதை அப்டேட் பண்ணி இப்ப எழுத்துல மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி கம்பீரமா சொல்லிட்டு இருக்காரு. நம்மளோட பழைய வீடியோஸ்ல பேசின மாதிரி திமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதிமுக வந்தா 2000 சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் 2500 சொல்லியிருக்காரு. ஆனா திரு சீமான் அவர்கள் 1000, 2000, 2500 கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா 15,000, 20,000, 25,000 சொல்லிட்டு அவங்களே சம்பாதிக்கிற நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக பெண்கள் விடியல் பயணம், அதிமுக பெண்கள் மற்றும் ஆண்கள் விடியல் பயணம். திரு விஜய் அவர்கள் எங்க போனாலும் பெண்களுக்கு இலவச பயணம். அதுவே திரு சீமான் அவர்களோ இலவச பயணம் இல்ல தம்பி, ஒழுகாத பஸ், உடையாத பஸ், தரமான பஸ், விரைவான பஸ், சிறப்பான பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக இலவசங்களை கொடுத்துட்டு வராங்க. அதிமுக அவங்க ஆட்சியில இருக்கும்போது இலவசங்களை கொடுத்துருக்காங்க. தாவேக்கா நாங்க வந்து இலவசம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் இலவசங்கள் ஒரு சிலர் சொல்றாரு. ஆனா எதெல்லாம் இலவசம் சொல்றாரு? குடிநீர், கல்வி, மருத்துவம், இது 3 மட்டும் தான் இலவசம்னு சொல்றாரு. திமுக எங்களோட ஆட்சியில இவ்வளவு வேலை வாய்ப்புல உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக இவங்க ஆட்சியோட எங்க ஆட்சியில் தாங்க அதிகமா வேலை வாய்ப்புல உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா நாங்களும் தொழிற்சாலையை உருவாக்கி நாங்களும் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? தற்சார்பு பசுமை பொருளாதாரம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை என்ற கொள்கையை முன்வைக்கிறார். திமுக அவங்களோட கனவு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போயிட்டு இருக்காங்க. எங்க கனவு கேட்கறதுலாம் ஒரு வேலையாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தாவேக்கா சொல்லிட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்களும் அதே தான் சொல்றாரு. ஆனா திரு சீமான் அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கு. திரு சீமான் அவர்களோட கனவு அவர் கண்ட கனவு இல்ல, பகத்சிங் கண்ட கனவு. அது என்ன கனவு? பாலுக்கு அழாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை களையாத இளைஞன். இது மட்டுமா? நாங்க கால்கள் வழிநடத்தி செல்பவர்கள், கனவுகள் வழிநடத்தி செல்பவர்கள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். தற்காலிக தீர்வு எங்கள் நோக்கம் அல்ல, நிரந்தர தீர்வே எங்களுடைய இலக்கு. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வறுமை, அறியாமை, மறதி, இந்த 3 காரணங்களோட தமிழக மக்கள், ஆளுங்கட்சி பலத்தோட திமுக, ஆண்ட கட்சின்ற பலத்தோட அதிமுக, முக கவர்ச்சியோட தாவேகா,
ஆனா இது எதுவுமே இல்லாம இந்த 4 முறை தேர்தல் போர்க்களத்துல ஒரு அண்டர் டாகா நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும். இப்படி இருக்கும்போது தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நம் மண் மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? 7வது முறையும் நாம தான், இனி எப்பவுமே நாம தான் அப்படின்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் தாவேகா. பவன் கல்யாண் பேசுறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி அறிவுரை சொல்றாரு அப்படின்னு சொல்லி வந்து வர போயிட்டு இருக்கு. தன்னோட 2 வருஷ அரசியல் பயணத்துல திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற மிஸ்டேக்ஸை பண்ணியிருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி இந்த சூசைடு மிஸ்டேக்கை திரு விஜய் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு சொல்லி நான் 99% நம்புறேன். ஆனா அந்த 1% அவர் என்ன பண்ணுவாருன்றத அவரு தான் முடிவு பண்ணணும். எது எப்படி இருந்தாலும் வரலாற்றை மாத்தி தொடர்ந்து 2வது முறை ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள். 8 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி என்ற பேரை போக்குறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சினிமாவில மட்டும் நான் பக்கா மாசு இல்ல, அரசியல்லையும் நான் பக்கா மாசு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக திரு விஜய் அவர்கள் 2010 இருந்து கட்சி அரசியல் இருக்கீங்க, 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்கீங்க, 1, 3, 6, 8 சொல்லி 1% வாங்கிருக்கீங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒரு எம்பி கூட இல்ல கழகத்தை தீர்க்க வேண்டிய கட்டாயத்துல திரு சீமான் அவர்கள். இப்படி 4 முனை போட்டியில இருக்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்கும். ஒரு கட்சியோ இல்ல ஒரு தனிநபரோ ஒரு தேர்தலை ஜெயிக்கணும் பல விதமான காரணிகள் இருக்கு. தனித்து போட்டிடுறாங்களா, கூட்டணியா போட்டிடுறாங்களா, கூட்டணியில எந்த தொகுதியில போட்டிடுறாங்க, அதுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட் யாரு, என்ன சின்னத்துல போட்டிடுறாங்க, ஜாதி மதம் பணம் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லி ஒரு தேர்தல் முடிவில் எண்ணற்ற காரணங்கள் தீர்மானிக்க போகுது. ஆனா நான் அடுத்து சொல்ல போற விஷயம் ரொம்பவே பழமையான விஷயம், பல பேர் சொன்ன விஷயம் தான். அது என்னன்னா, ஜெயிச்சவரை சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்றதும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா நம்ம சப்போர்ட் பண்றவரை ஜெயிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதன் அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் எப்படியாவது ஜெயிக்க போறது இல்லை. அதனால ஜெயிக்காதவருக்கு ஓட்டு போட்டு நாம எதுக்கு நம்மளோட வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட் ஜெயிக்க போதா இல்ல வெற்றியோ தோல்வியோ திரு சீமான் அவர்களோட தம்பிகளும் தங்கைகளும் ஒண்ணு சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ற திரு சீமான் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக களத்துல இறங்கி கடுமையான உழைப்பை போட்டு திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் ஜெயிக்க வைக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.